உங்களின் பில்டக் அருள்மொழி. இன்று புதன்கிழமை. ஊதும் சங்கை ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குமாருக்கு ஒரு போன் வருது. அடடா, அப்படியா, சரி சரி சரி, வந்துரு வந்துரு வந்துரு. அதனால என்னப்பா, எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. குமார் போன் பேசிட்டு வச்சான். அவங்க அப்பாவும் அம்மாவும், யாருடா குமார் அப்படின்னு கேட்டாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்ல, ராம் அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமா, அவன் வரானாப்பா. இங்க ஒரு மாசம் ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான். ஒரு 10 நாள் நம்ம வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவன் ரூம் எடுத்துட்டு போயிடுவானா. அதனால என்னப்பா, வெளிநாட்டுல இருந்து வரான். நீயும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க, இருந்துட்டு போட்டுமே, என்ன இது, அந்த ரூம் சும்மா தானே இருக்கு அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க. இவன் ஏர்போர்ட்டுக்கே போய் அவனை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து தன் கூடயே தங்க வச்சுக்கிறான். அங்கேயே அவன் சாப்பிட்றான், அவன் கூடயே இருக்கான். அவன் கூடயே சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போறான். 2 பேரும் சேர்ந்து எங்க போனாலும் போறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க குடும்ப நட்புகள், இவர்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாரையுமே இந்த 10 நாளுக்குள்ள யாரு வந்து போறாங்க, எல்லாரோடைய பழக்கம் ஏற்படுது. அவங்க யார்கிட்டெல்லாம் பேசுறாங்களோ அப்பெல்லாம் இவனே வெளியே போய் பேசுறான். இவன் டெய்லி போன் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணி தங்களுடைய நட்புகளை குடும்ப நட்பாக மாத்தியும் வச்சிருந்தான். இவன் 10 நாள் இவங்க வீட்டுல தங்கிட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டு அமெரிக்கா கிளம்ப போறேன்னு சொல்லி 20 நாள் கழிச்சு திரும்ப ஒரு 2 நாள் வந்து இருந்தான். 2 நாள் இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பிட்டான். அமெரிக்காவில இருந்து வரும்போது இவங்களுக்கு நிறைய சாக்லேட்டு, ஒரு போனு எல்லாம் வேற வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நீ என்னடா இது, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. ஆனா வச்சுக்கிட்டாங்க. இவன் அமெரிக்கா போன பிறகு ஒரு மாசம் கழிச்சு இவன் வீட்டு கதவை எல்லாரும் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க கூட இருந்தாலும் அந்த பையன், அவன் வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன் அமெரிக்காவிலன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போயிட்டான். எங்க கிட்ட 2 லட்சம் வாங்கினா, என்கிட்ட 4 லட்சம் வாங்கினா, என்கிட்ட 10 லட்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவனால எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். உங்க வீட்டுல தானே இருந்தான், உங்களோடைய தானே சுத்தி வந்தான், அதனால நீங்க தான் எங்களுக்கு தந்தாகணும் அப்படின்னு எல்லாம் சட்டையை பிடிக்காத முறையா சண்டை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. ஏதோ 5000-10,000 அப்படின்னா சமாளிச்சிடலாம். அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, ரொம்ப பெரிய பணக்காரவங்க. சரி, 1 லட்சம் 2 லட்சம் 50,000 கொடுத்துடலாம். 20 லட்சம் ரூபாய். அதன் பிறகு அவங்க அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டாங்க, எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தனி கதை. ஆனா இப்ப நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு பொதுத்தளம் நிறைய இருக்கு. வாட்ஸ்அப், ட்விட்டர், கிண்டர், யூடியூப், என்னென்னவோ இருக்கு. எல்லாத்துலயும் நம்மளுடைய தொலைபேசி எண், கைபேசி எண் போய்கிட்டே இருக்கு. அப்போ நமக்கான நட்புகள், நம்மளுடைய எண்ணம் சார்ந்த நட்புகள் நமக்கு கிடைக்கும் போது அப்படியே நம்ம ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவோம். அவர்களை ரொம்ப நட்பாக வைத்துப்போம். நான் சொல்றது என்னன்னா, அந்த நட்புகள் மட்டும் அல்லாம அவர்களுடைய குடும்பம் சார்ந்த நமக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். அவர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க, அவங்க குடும்ப உறவினர்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னா மட்டும் அவர்களிடம் ரொம்ப இணக்கமாக பழகுங்க. அவங்களெல்லாம் வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதிங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஹோட்டல்ல இருந்துட்டோம், அவங்களுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க, பணம் கூட கொடுத்துருங்க. ஆனா உங்களுடைய உறவுகளையும் நட்புகளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா அறிமுகப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வில்லங்கத்துல போய் முடியும். இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நீங்க பாதுகாப்பா இருங்க, நல்லா சிந்திங்க அப்படிதான் சொல்றோம். இதே போன்று தொடர்ந்து நீங்கள் ஊதும் சங்கை ஊதுவோம் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.